பாத்துக்கிட்டே இருந்தேன். வர நேரமாகுது, நான் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் கூப்பிட்டாலும் நீ எடுக்கல. அதை ஏன் பாட்டி கேக்குறீங்க? ஆதி என்கிட்ட எதுவுமே சொல்லாம காஞ்சிபுரம் கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க ஹஸ்பண்ட தேடி தான் இங்க வந்திருக்கோம். அப்போ உண்மையெல்லாம் ஆதி கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல பாட்டி. அதான பார்த்தேன். ஆதி உன்னையெல்லாம் கூட கூட்டிட்டு போயிருக்கான். நீ கண்டுபிடிக்க விட்டுருவியா என்ன? பாட்டி, அவர் தேடி போனது அவரை தானே தெரிஞ்சும் அவர் அவரையே தேடிட்டு இருக்கிறது தான் என்னோட ஆச்சரியம். இதுல நான் என்ன பாட்டி செய்ய முடியும்? அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. அதனால்தான் இவ்ளோ குழப்பமும். பாட்டி, தலையில என்ன அடிபட்டிருக்கு? ஐயோ, எங்க போய் அடிச்சுக்கிட்டீங்க? பத்திரமா இருக்க கூடாதா? என்ன ஆச்சு? அதையே கேக்குற பாரதி. இன்னைக்கு நாங்க செத்து பொழைச்சு வந்திருக்கோம். நாங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போன அம்மா கோவில்ல இருந்து வந்துட்டாங்களா? லட்சுமி இன்னும் வரல. நான் மனோவை சொல்றேன். என்ன நடந்துச்சு பாட்டி? சொல்றீங்க? இதோ அபி மட்டும் இல்லைன்னா நம்ம மனோவுக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அபிதா எதை பத்தியும் கவலைப்படாம மனோவை காப்பாத்தினா. என் அண்ணன் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அபி கை எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. மனோ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா மனோ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறத விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரா இருக்கலாம். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனோவும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புறேன். பாரதி, இந்த பொண்ணு நம்ம மனோவுக்காக அவங்க வீட்டுல பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கா. என்ன பாட்டி, நீங்களும் புரியாம பேசுறீங்க? நம்ம நிலைமை தெரிஞ்சுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த பசங்க பிரியாம இருக்க நீ தான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நீ அங்க நடந்ததை பாத்துருக்கணுமே. மனோவ கத்தியால குத்த வராங்க. இந்த பொண்ணு அபி எதை பத்தி யோசிக்காம குறுக்க வந்து கத்தியை எட்டி பிடிச்சிட்டு நான் பதறியே போயிட்டேன். டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. நீயும் உன் பாட்டுக்கு எங்க போற என்ன பண்றன்னு எதை பத்தியும் சொல்லாம தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்க. அண்ணா, இப்போ நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல, எனக்கு புரியல மித்ரா. நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் உன்னை அபி கிட்ட பேச சொன்னா முக்கியமான வேலை இருக்குன்னு நீ கிளம்பி போற. அபி அந்த பையனை பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டா வரவே முடியாதுன்னு சொன்ன நீ கடைசியில ஏதோ ஒப்புக்கு சப்பா வந்து நிக்கிற. அபிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. இப்ப நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் எங்களை வந்து பார்க்கல? மித்ரா, நீ எதையோ என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத. மித்ரா, நான் உன்னோட அண்ணன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அண்ணா,
நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தானா? ஆனா நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. சொன்னா நீ நம்பவும் மாட்ட. ஏன் போன, எதுக்கு போனன்னு கேள்வி மேல கேள்வி கேட்ப. சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல ஆதி என்கிட்ட ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னல. பாத்தியா இதுக்குதான் நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன். சரி, நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல. சொல்லு. நானும் நிஷாவும் சாமியார போய் பார்த்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்ல. அவருதான் காஞ்சிபுரத்துக்கு போக சொல்லியிருந்தாரு. நானும் நிஷாவும் அங்கதான் போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரகசியமே அங்க இருக்கு. அப்புறம் அண்ணா, பாரதி ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. What? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணா, பாரதியோட முதல் புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட ஹார்ட்டை எடுத்துதான் ஆதிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணிருக்காங்க. ஓஹோ, பாரதிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஆமாண்ணா, தமிழ் பாரதியோட முதல் ஹஸ்பண்டோட குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா உன்னை தொலைச்சிருவேன்னு ஆதி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட சொன்னாரு. இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுண்ணா.